வணக்கம். நீங்க கடகராசியா? அப்படின்னா இந்த முக்கியமான எச்சரிக்கை உங்களுக்கு தான். இப்போ இருக்கிற கிரக நிலைகள வச்சு பார்க்கும்போது, உங்க வாழ்க்கையில ரொம்ப ஆழமான ஒரு உறவு முடிவுக்கு வர்றதுக்கான சில அறிகுறிகள் தெரியுது. அது என்ன அறிகுறிகள்? அது எப்படி எதிர்கொள்றது? வாங்க, இத பத்தி நம்ம தெளிவா பார்க்கலாம். உங்களுக்கே நல்லா தெரியும். நீங்க ஒருத்தர நேசிக்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, உங்களுக்கென்று எதையுமே வச்சுக்காம, உங்க முழு உலகத்தையும் அவங்களுக்காக அர்ப்பணிச்சுடுவீங்க. உங்க அன்பு, அது அவ்வளவு ஆழமானது, தூய்மையானது. ஆனா ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க உங்க உலகம்னு நினைச்ச அதே நபர் உங்கள விட்டு விலகி போக தயாராயிட்டு இருக்காங்கன்னு சில அறிகுறிகள் காட்ட ஆரம்பிச்சா உங்க மனசு எப்படி வலிக்கும்? இந்த கேள்விதான் நம்மளோட இந்த முழு பதிவோட மையப்புள்ளி. சரி, வாங்க இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். கிரகங்களோட தற்போதைய சஞ்சாரம் என்ன சொல்லுதுன்னா, உங்க வாழ்க்கையில ஒரு முக்கியமான உறவு, அது காதலா இருக்கலாம், இல்ல ஒரு ஆழமான நட்பா கூட இருக்கலாம், அது ஒரு முடிவை நெருங்கிட்டு இருக்கு. உங்க மென்மையான மனசும், கருணையும் பல தடவை ஒரு பலவீனமா பார்க்கப்பட்டு, நீங்க ரொம்ப காயப்பட்டிருக்கீங்க, இல்லையா? உங்க அன்போட ஆழம் புரியாதவங்களுக்கு உங்க வாழ்க்கைய கொடுத்துட்டு, பதிலுக்கு மாறாத தழும்புகளை மட்டும் பரிசா வாங்கியிருக்கீங்க. அந்த வலி உங்க மனசுல இன்னும் ஆறாம இருக்கலாம். இப்போ ஒரு உறவு முடிவுக்கு வருதுன்னு காட்டுற அந்த 4 முக்கியமான அறிகுறிகள் என்னென்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். இதெல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்குதான்னு ரொம்ப கவனமா பாருங்க. அப்படி நடந்தா அடுத்து என்ன செய்யணும்னு நான் சொல்றேன். அறிகுறி இதுதான் இருக்கிறதுலயே ரொம்ப வலிக்கக்கூடிய ஒண்ணு. உங்களுக்குள்ள இருந்த அந்த ஆழமான புரிதல் கொஞ்சம் கொஞ்சமா இல்ல மொத்தமாவே காணாம போறது. இங்கிருந்தா எல்லா பிரச்சனையும் ஆரம்பிக்குது. இந்த வித்தியாசத்தை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். யோசிச்சு பாருங்க. ஒரு காலத்துல நீங்க ஒண்ணுமே பேசாம அமைதியா இருந்தா கூட உங்க மனசுல என்ன இருக்குன்னு புரிஞ்சுகிட்ட அதே மனுஷன் இப்போ நீங்க எவ்வளவுதான் தெளிவா பேசினாலும் அதை தப்பாதான் எடுத்துக்குவாங்க. நீங்க செய்யாத தப்புக்கெல்லாம் உங்க மேல பழிய போட்டுக்கிட்டே இருப்பாங்க. 2வது அறிகுறி, உங்களுக்குள்ள இருந்த பேச்சுவார்த்தை மொத்தமா குறைஞ்சு போறது. அந்த மௌனம் இருக்கே, அது உங்களுக்கு நடுவுல ஒரு பெரிய சுவரா வந்து நிக்கும். வார்த்தையால சொல்ல முடியாத அந்த வலி ரொம்ப கொடுமையானது. முன்னெல்லாம் மணிக்கணக்கா பேசின இடத்துல இப்போ சரி ன்னு ஒத்த வார்த்தையில பதில்கள் வரும். நீங்க அனுப்புன மெசேஜ பல மணி நேரம் கழிச்சு, ஏன் பல நாட்கள் கழிச்சு கூட பார்த்தும் பார்க்காத மாதிரி இருப்பாங்க. இத சாதாரணமா எடுத்துக்காதீங்க. இது ஒரு திட்டமிட்ட மௌனம். உங்கள அவங்க வாழ்க்கையிலிருந்து வெளியேத்துறதுக்கான ஒரு ஒத்திகை இது. அடுத்து 3வது அறிகுறி, அவங்க உங்கள நேரடியா சந்திக்கிறத தவிர்க்க ஆரம்பிப்பாங்க. பல விஷயங்கள உங்ககிட்ட இருந்து மறைப்பாங்க. அவங்க வாழ்க்கையில என்னதான் நடக்குதுன்னு உங்களுக்கு துளி கூட தெரியாத அளவுக்கு ஒரு அந்நியத்தன்மை உருவாகும். அவங்களோட போன் இருக்கே, அது ஒரு மர்ம பெட்டியா மாறிடும். உங்கள பாக்கறதுக்கு வேலை இருக்குன்னு போய் சொல்லுவாங்க. ஆனா அதே நேரத்துல வேற நண்பர்களோட வெளியே சிரிச்சு பேசிட்டு இருக்கிறத நீங்க பாக்க நேரிடும் பாருங்க. அப்போ உங்க இதயம் நொறுங்கி போயிடும். கடைசியா 4வது அறிகுறி, ஈகோ. உங்க உணர்வுகளை விட அவங்களோட ஈகோ தான் உங்களுக்கு பெருசா தெரியும். நான், எனக்கு, என்னோடது, இந்த மாதிரி சுயநலம் மட்டும்தான் அங்க முன்னாடி வந்து நிக்கும். ஒரு உறவோட ஆணிவேரு நாமங்கிற அந்த உணர்வு தான். அந்த வார்த்தையே அவங்க அகராதியிலிருந்து காணாம போயிடும். அவங்களோட பிடிவாதமும் சுயநலமும் தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமா தெரியும். யோசிச்சு பாருங்க. முன்னெல்லாம் உங்க கண்ணு லேசா கலங்கினாலே துடிச்சு போன அதே ஆள், இன்னைக்கு நீங்க கதறி அழுதா கூட திரும்பி பார்க்க மாட்டாங்க. உங்க கண்ணீருக்கு அங்கே ஒரு துளி மதிப்பு கூட இருக்காது. இந்த அறிகுறிகள் எல்லாம் வெறும் தியரி கிடையாது. நிஜ வாழ்க்கையில இது எப்படி இருக்கும்னு புரிஞ்சுக்க முகிலன்னு ஒரு கடகராசிக்காரரோட கதைய சொல்றேன். அவன் காதலிச்ச வெண்பாகிட்ட இருந்து இந்த 4 அறிகுறிகளையும் வரிசையா சந்திச்சான். முதல்ல வெண்பா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் முகிலனை குறை சொல்ல ஆரம்பிச்சா. அப்புறம் போன்ல பேசுறது, மெசேஜ் பண்றதுன்னு எல்லாத்தையும் நிறுத்திட்டா. 3வதா பொய் சொல்லி அவனை பாக்குறத தவிர்த்தா. கடைசியா முகிலன் அழுது கெஞ்சியும் கொஞ்சம் கூட இறக்கப்படாம ரொம்ப பிடிவாதமா விலகி நின்னா. நாம பார்த்த அந்த 4 நிலைகளும் அவன் வாழ்க்கையில அப்படியே நடந்துச்சு. கடைசியில முகிலனுக்கு ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரிஞ்சுது. தன்னோட அன்புல எந்த தப்பும் இல்ல. அன்பு என்னைக்கும் தோத்து போகாது. ஆனா அந்த அன்பை வாங்கிக்கிற தகுதியே இல்லாத ஒருத்தங்கிட்ட அதை நாம கொடுத்துருக்கோன்னு உணர்ந்து அந்த உறவிலிருந்து அவன் வெளியே வந்தான். ஒருவேளை இந்த அறிகுறிகள் உங்களுக்கும் பொருந்ததுன்னா, நீங்க செய்ய வேண்டிய முதல் விஷயம், மனசு உடைஞ்ச ஒரு மூலையில போய் உட்காரக்கூடாது. இதுலேருந்து மீண்டு வரத்துக்கு ஒரு ஆன்மீக வழி இருக்கு. அத பத்தி இப்ப பார்க்கலாம். முதல்ல இந்த ஒரு விஷயத்த உங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. உங்க அருமை தெரியாத ஒருத்தர் உங்க வாழ்க்கைய விட்டு போறது நஷ்டமே கிடையாதுங்க. அது உங்களுக்கு கிடைச்ச ஒரு விடுதலை. போகணும்னு நினைக்கிறவங்கள கண்ணீரால கட்டி போடணும்னு மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க.
அது உங்களை நீங்களே காயப்படுத்திக்கிற மாதிரி. உங்க மன அமைதிக்கும் தைரியத்துக்கும் இந்த 5 எளிய பரிகாரங்களை நம்பிக்கையோட செய்யுங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் இதோட சக்தி ரொம்ப பெருசு. குறிப்பா உங்க குலதெய்வத்தையும் திங்கக்கிழமை சிவனையும் மறக்காம வழிபடுங்க. உங்களுக்குள்ள ஒரு புது பலம் வர்றத நீங்களே உணர்வீங்க. நாம பேசிட்டு இருக்கிறது வெறும் காயத்தை ஆத்துறத பத்தி மட்டும் இல்ல, உங்க வாழ்க்கையில ஒரு புது ஒளிமயமான அத்தியாயம் தொடங்க போதுன்றத நீங்க புரிஞ்சுக்கணும். நடந்து முடிஞ்சத ஒரு கெட்ட கனவா நினைச்சு தூக்கி எறிஞ்சிடுங்க. உங்க வாழ்க்கையோட ஒரு 2 அத்தியாயம் முடிஞ்சு போச்சு, இது நிச்சயம். இனி உங்களுக்காக ஒரு பொற்காலம்தான் உதயமாக போகுது. ஒண்ணே ஒண்ணு மட்டும் முழுசா நம்புங்க. உங்களுடைய உண்மையான அன்புக்கும் நீங்க சிந்தன ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் இந்த பிரபஞ்சம் ஒரு நாள் நிச்சயமா பதில் சொல்லும். உங்கள ஒரு வைர மாதிரி பாதுகாக்கக்கூடிய ஒரு உண்மையான உறவு உங்களை தேடி வந்தே தீரும். நடந்தது எல்லாமே உங்க நல்லதுக்கு தான் ஏத்துக்கோங்க. உங்க கவனம் மொத்தம் இனிமே உங்க ஒளிமயமான எதிர்காலத்து மேல தான் இருக்கணும். சொல்லுங்க, உங்க வாழ்க்கையோட அடுத்த மிகச்சிறந்த கட்டத்தை தொடங்க நீங்க தயாரா இருக்கீங்களா?